கலக்கப் போவது யார்? காத்திருந்து பார். 11/9/2016 ஆகிய இன்றைய தினம் கலக்கப் போவது யார் நிகழ்ச்சியில் நடந்தது என்ன? இன்றைய தினம் முதலாவது போட்டியாளராக வருகின்றார் ஒரு பெண் குழந்தை. கோவை தமிழில் அழகாக நகைச்சுவைகளை அள்ளி தெளிக்கின்றார். சில நகைச்சுவைகள் பழைய நகைச்சுவைகளாக இருந்தாலும் அவரின் வேகமும் சொல்லும் அந்த விதமும் அவரை போட்டியில் வெற்றியாளராக மாற்றுகின்றது. அடுத்ததாய் வருகின்றார் ராஜவேலு. மிமிக்ரியில் சில பல குரல்களை தெளிவாக பேசி மிகவும் அழகாக நகைச்சுவையையும் உள்ளே நுழைத்து நல்ல ஒரு நிகழ்ச்சியை கொடுத்தார். அதனால் அவரும் தேர்வடைகின்றார். அடுத்ததாய் வருவது கோவை ஜெகன். இவருடைய பாடி லாங்குவேஜும் ஒரு சில மிமிக்ரி குரல்களும் அவரால் இன்றைய தினம் பெரிதாக மிமிக்ரி செய்ய முடியவில்லை. காரணம் என்னவென்றால் அவரின் தொண்டையில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக பெரிதாக மிமிக்ரி செய்யாவிடனும் அவருடைய பாடி லாங்குவேஜையும் அவருடைய தைரியத்தையும் பாராட்டி அவருக்கு இன்றைய தினம் வெற்றியாளராக தேர்வு செய்யப்படுகின்றார். அடுத்ததாய் ஒரு ஸ்டாண்டப் காமெடி. அதை செய்ய வருகின்றார் பிரேம்குமார். புதிதாக சில நகைச்சுவைகளை மிகவும் அழகாக கூறி போட்டியில் இவரும் தேர்வடைகின்றார். அதைத் தொடர்ந்து அடுத்ததாய் வருகின்றார் வடிவேல் பீட்டர். இவருக்கு வடிவேல் போன்ற தோற்றம் இருந்தாலும் இவரால் நகைச்சுவைகளை அள்ளித்தளிக்க முடியாத காரணத்தால் போட்டியிலிருந்து விலக்கப்படுகின்றார். அடுத்ததாய் சென்னையிலிருந்து வரும் புவனா. ஸ்டாண்டப் காமெடியில் ட்ரை பண்ணுகின்றார். இருப்பினும் இவரால் முயன்ற அளவு முடியாத காரணத்தால் போட்டியிலிருந்து விலக்கப்படுகின்றார். அடுத்ததாய் ஒரு மிமிக்ரி புரோகிராம். சதீஷ் மற்றும் அவரின் நண்பர் வந்து புதிய குரல்களில் அழகாக பேசி நல்ல நகைச்சுவைகளையும் அள்ளித்தளித்த காரணத்தால் இவர்கள் இருவரும் தேர்வடைகின்றார்கள். அடுத்ததாய் வருவது ரமணகிருஷ்ணன். இவர் மிமிக்ரியை முயற்சிக்கின்றார். ஆனால் இவரால் அதற்குள் நகைச்சுவையை புதைத்து மிமிக்ரி செய்ய முடியாத காரணத்தால் போட்டியிலிருந்து விலக்கப்படுகின்றார். அடுத்ததாய் வரும் போட்டியாளர்கள் போதிய அளவு நகைச்சுவையை அள்ளித்தளிக்காத காரணத்தால் அவர்கள் அனைவருமே போட்டியிலிருந்து விலக்கப்படுகின்றார்கள். இத்துடன் கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியின் ரிவ்யூ முடிவடைகின்றது. இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை கண்டுகளிப்பதற்காக எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி காத்திருக்கவும். நன்றி, வணக்கம். வாங்க மச்சான் வந்து உங்க திறமையெல்லாம் காண்பிக்கத்தான் இங்கே இருக்கிறாங்க. வாங்க மச்சான் வந்து காமிங்க. வாய்ஸ மாத்தி பேசி சிரிச்சு மகிழலாம், காமெடிய கூறி கலக்கலாங்க. வாங்க மச்சான் வந்து இங்க பண்ணுங்க தான், உங்களைத்தான் ஹீரோ ஆக்குவோங்க. வாங்க மச்சான்.